கொல்லி வைக்க மாட்டேன், பிண்டம் வைக்க மாட்டேன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ககான் 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 ப்ளீஸ் வேண்டாடா, பூமி அடிக்காத. இதுல அவ தப்பு எதுவும் இல்லடா. அவ நம்ம எல்லாருக்குமே நல்லது நினைக்கிற தேவதை. இதுல ஏதாவது தப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தான்டா. நான் தான். வாழ்க்கையில எதுவுமே சரியா இருந்தது இல்லையே, எல்லாமே தப்புதான். சீ, முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒரு பேய் இன்னொரு பேய தேவதான்னு சொல்லுது. அதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் இங்கே நின்னுகிட்டு இருக்கேன் பாரு. என் செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கணும். இனி எப்பவும் உன் முகத்தை முன்னாடி காட்டிடாது. புரி, வாங்கம்மா. ககன், ஏய் ககன், நில்லடா. அப்பா, பாத்தீங்களா எஸ்பி சார், நான் சொன்னதுதான் உண்மையாயிடுச்சு. இப்ப அந்த கேபி நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை கொல்ல நினைச்சது என் புருஷன் தாங்கிறத அவ கண்டிப்பா சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவர் மேல கேஸ் வந்துரும். எங்களை காப்பாத்துனதுக்காக உங்க ஹையர் அபிஷியல் உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் அது நம்ம எல்லாருக்கும் ஒரு தலைவலியா மாறிடும். மேடம், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேபி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என் கையால அவன் செத்துட்டாங்கிற செய்தி உங்க காதுக்கு வரும்னு நான் சொன்னல. இப்ப அதை நான் உண்மையாக்கி காட்டுறேன். நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல மேடம். அந்த கேபி வர வழியில தான் அவனுக்கு யமனா எதிர்பார்த்து நின்னுகிட்டு இருக்கேன். அவனை பார்த்ததும் நான் கொன்னுடுவேன் மேடம், கொன்னுடுவேன். அம்மாடி, எஸ்பி சார் என்ன சொல்றாரு? கேபி டெட் பாடிய நம்ம வீட்டுக்கு கிஃப்டா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு சித்தி. நான் பண்ண கிரைம் எல்லாத்தையும் கண்ணால பார்த்த சாட்சி இன்னைக்கு உயிர் இல்லாம நடு ரோட்ல போனமா கடக்க போறான்.
ம் ம் ம். என்ன போத மருந்தோட நீ புடிப்பட்டதும் இல்லாம டியூட்டில போலீஸ் ஆபீசரா இருந்த என்னைய நீ அடிப்பியா? சார், சார், ஏய்! சார், சார், இது அநியாயம் சார். அவன் ஃபியூச்சர் நாசமாயிடும் சார். ப்ளீஸ் சார், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் சார். நீ என் அண்ணனை கொல்றது நியாயம், உன் பிள்ளையோட எதிர்காலத்தை நாசமாக்கணும்னு நினைக்கிறது அது அநியாயம் இல்லையா கேபி? சார், நான் திரும்பவும் சொல்றேன் சார். நான் உங்க அண்ணனை கொலை பண்ணல, நான் கொல்லவும் நினைக்கிறேன். தயவு செய்து நான் சொல்றதை நம்புங்க சார். இந்த வார்த்தையை சட்டத்துக்கு முன்னாடி, நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீதிபதி கிட்ட போய் சொல்லு. ஏய்! அப்பா சார், நான் சொல்றேன். ஏய்! சார், டேய் போடா. என்னடா எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? எதுக்கு அப்படி போட்டு அடிக்கிற? அப்படி என்ன அநியாயம் பண்ணாரு? போலீஸ் ஆபீசரையே மிரட்டி பாக்குறியா? ஏய்! சார், 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 போடா. சார், வேண்டாம் சார். போடா. சார், ப்ளீஸ் சார். ஏய். சார், எதுக்குப்பா நீங்க கெஞ்சுறீங்க? அப்பா இவன் மிரட்டலுக்குலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. நான் நிரபராதியா வீட்டுக்கு வருவேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சரி நீ சும்மாரா. சார், 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 ப்ளீஸ் சார். சார், என் பையன் ஃபியூச்சர் நாசமாக்கிறாங்க சார். நீங்க ப்ளீஸ் சார், எதுக்குப்பா கையெழுத்து கெஞ்சுறீங்க? போடுறேன் சார். நான் தான் வந்துருவேன்னு சொல்றேன்ல. இவங்கிட்ட போய் எதுக்குப்பா கெஞ்சுறீங்க? நீங்க போங்க. போங்கப்பா. ஏய்! அப்பா. டேய் அப்பா. டேய் ஏய்! அப்பா. அப்பா. அண்ணா நான் அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில வந்து தடுத்துட்டான் அந்த எஸ்பி சூர்யா. சூர்யா எனக்கு விலங்கு மாட்டிட்டு அப்பாவை அடிச்சே கொல்ல பாக்குறானா. ஏய் அண்ணா வந்து காப்பாத்துனா ப்ளீஸ்ண்ணா. லொகேஷன் நான் ஷேர் பண்றேண்ணா. சீக்கிரம் வாண்ணா ப்ளீஸ். பாத்தியாடா, நாங்க எதை நினைச்சு பயந்தோமோ இப்ப அதுதான் நடக்குது. போடா, போய் உங்க அப்பாவை காப்பாத்து ககன். எனது அப்பாவா? யாருக்குமா அப்பா? அந்த ஆள் எனக்கு அப்பா இல்ல. பெத்த பிள்ளைங்களே கொன்னு சாப்பிடுற அரக்கமா அவன். இப்பதானே நான் உங்களுக்கு சொன்னேன். That man deserves to die. அதனால நான் எதுக்குமா போய் காப்பாத்தணும்? ககன், இவ்வளவு மோசமா பேசாதடா. அம்மா, எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் இப்ப பேசுறதாமா நியாயம்.